ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வீரோ சிஎன்ஜி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 1493 சிசியில் கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்தவரையில் 90 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா ஸ்டைலிஷாக மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது. டிசைன் எல்லாமே இதோட டார்க்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 210 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் நல்ல லோடிங் கெப்பாசிட்டியோட தான் பவர்ஃபுல்லான வண்டியான்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதோட டர்ன் ரேடியஸ் 5100 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா 216 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஹெட்லாம்பு இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. எல்இடி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வித்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1746 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டைமென்ஷன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு லென்த்து இதெல்லாமே சொல்லலாம். லென்த்தை பொறுத்தவரை 4980 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. நல்ல டைமென்ஷன் தான். வித்து லென்த்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட ஹைட்டுமே நல்லா இருக்குது. 2040 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. சைடு இண்டிகேட்டர் வந்துடுது. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்புறம் வீலில் ஆர்ச்சிங் கிளாடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்னு பார்த்துக்கிட்டோன்னா 2999 கேஜியில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கேஜி தான். அதோட பேலோடுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1400 கேஜி சிஎன்ஜியை பொறுத்தவரை. மற்ற வண்டிக்கு 1500 கேஜி இருக்குது டீசலுக்கு. இதில் நல்ல சிஎன்ஜி டேங்க் நல்ல பக்கா கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. 150 லிட்டரில் சிஎன்ஜி டேங்க் வந்துடுது. இந்த டேங்க் வண்டியை பொறுத்தவரையில் பெட்ரோலுமே இருக்குது 4 லிட்டருக்கு. நமக்கு சிஎன்ஜி காலியானா இந்த பெட்ரோலை வச்சு ரன் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ஒரு தடவை சிஎன்ஜி ஃபில் பண்ணியாச்சுன்னா 500 கிலோமீட்டருக்கு மேலே போகும்னு சொல்லுவாங்க. ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. பிரேக்கிங் இந்த ஏபிஎஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மற்றபடி ஸ்டியரிங் பவர் ஸ்டியரிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டியரிங்கில் வந்துடுது. ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. இந்த மாதிரி விஷயங்கள். இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல டிசைனாக இருக்குது. டச்சு ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்துடுது. முக்கியமாக பெரிய டிஸ்பிளேயில் டச்சு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. சீட்டிங்கை பொறுத்தவரையில் டிரைவர் ப்ளஸ் 2 இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரேக் டைப்பை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வருது. ரியரை பொறுத்தவரையில் ட்ரம் பிரேக் வருது. நல்ல வீல் கப்ஸ் எல்லாமே போட்டு வீல் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அட்வான்டேஜ் தான். ஏற்கனவே பவர் ஸ்டியரிங் இருக்குது. அதுக்கு கூட இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. நல்லதாக இருக்குது. டயரை பொறுத்தவரையில் 195 R15 LT டைப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் பக்காவான டிசைன்னு சொல்லலாம். மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் நல்ல விசிபிலிட்டி கிடைக்கிது. பக்காவான ஒரு இதுதான். மகேந்திரா பேட்ஜிங் எல்லாமே ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸு சில வேரியன்ஸில் வந்துடுது. டிரைவர் இன்ஃபோ டிஸ்பிளே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பவர்ஃபுல்லான என்ஜினும் கூட இருக்குது. பாடி ஆப்ஷன் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண மாதிரி அமைப்பில் தான் பாடி இது வருது. சேசிஸ் அமைப்போட. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா அப்ளிகேஷன் பார்சல் கொண்டு போகிறது, கொரியர் கொண்டு போகிறது, சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மெட்டீரியல், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பர்பஸுக்குமே பயன்படுது. டேஷ் மவுண்ட் கியர் லிவர் வரனால நமக்கு சீட்டிங் அதிகமாக இருக்கும். அதாவது டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். பவர் விண்டோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லது தான். ஸோ ஒரு கார் மாதிரிப்பட்ட ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏசி இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயுமே டிரைவர் டிரைவருக்கு எல்லாமே நல்ல டயர்டு இல்லாமல் ஜேர்னி பண்ண மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. வண்டியில் பார்த்துட்டோன்னா முக்கியமாக 4 டயர் வண்டி தான் இந்த வண்டி. ஸோ பக்காவாக இருக்குது. குரோம் ஃபினிஷிங் எல்லாமே அவுட் சைடில் எல்லாமே தெரியுது. வண்டியை பொறுத்தவரை எமிஷன் நாம பொறுத்தவரை BS6 Phase 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎன்ஜின்னு சொல்லும்போது பொல்யூஷனே இருக்காது. ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பேட்டரியை பொறுத்தவரை 12 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி லோடிங் ஏரியா எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல லென்த் வைஸ் விட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு 80 கிலோமீட்டர் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைடு பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிசைனும் சரி, அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் குறுகிய இதுன்னு சொல்லியாச்சுன்னா மொத்தத்தில் இதோட சிசி 1493 சிசியும் மைலேஜ் 19.2 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லாங்க பர் கேஜிக்கு. க்ராஸ் வெயிட் 2999 கேஜி. அடுத்து நம்பர் ஆஃப் டயர்னு பார்த்தா 4 இருக்குது. ஃபியூல் டைப்பு சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் வருது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 150 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடக்கிய வண்டி. இந்த வண்டியில் வீல் ஆர்ச் எல்லாமே ஒரு அட்ராக்டிவான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது. ஃபாக் லேம்ப் வருது. ஃப்ரண்ட் டிசைன், பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு மாடர்ன் ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த வண்டியோட வாரண்டின்னு பார்த்துட்டோன்னா 3 வருஷம் வாரண்டி கொடுக்காங்க. இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டர் எது முதல்ல வருதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாரண்டி இருக்குது. ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ப்ரைஸ் பார்த்துக்கிட்டோன்னா 8.99 லட்சத்துலேருந்து பேஸ் வேரியண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர் எல்லாமே வரும்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளால ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.